தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எல்லோரையும் படைத்து வாழ்வு என்கிற கொடையை தந்து அதிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழுகிற அற்புதமான கொடையை நமக்கு தந்த தெய்வமே, இன்றைய நாளில் திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். தெய்வமே, திரு அவையிலே நாங்கள் திருமுழுக்கு யோவான் என்னும் உம்முடைய மகனின் முன்னோடியையும் உம்முடைய மகனையும் மரியாவையும் அவருடைய பிறப்பு விழாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த பிறப்பு விழாவை நாங்கள் நினைவு கூறுகிற பொழுது தெய்வமே, எங்களுடைய பிறப்பின் நோக்கங்களையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க நம்மை தூண்டுகின்றவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாழ்வு என்கிற கொடையை தந்து நாங்கள் உமக்கான பணியாளர்களாக வாழ நீர் நம்மை படைத்திருக்கிறீர். எங்களுக்கான வாழ்வுக்கான ஒரு அர்த்தத்தை தந்திருக்கிறீர். திருமுழுக்கு யோவான் உம்முடைய மகனுடைய முன்னோடியாக தன்னையே தாழ்த்தி பாலைவனத்திலே காலம் வரும் வரையும் வாழ்ந்து குறித்த காலம் வரும் பொழுது இயேசுவின் முன்னோடியாக வந்தவர், இயேசுவுக்கு திருமுழுக்கை கொடுத்தவர், இவரே கடவுளுடைய செம்மறி என்று அவரை காட்டி அடையாளம் காட்டியவர். தன்னுடைய நீதியான வாழ்க்கை முறையை, அவருடைய தலை வெட்டப்படுகிற அளவுக்கு அந்த நீதியை வாழ்ந்து நிலைநாட்டியவர். தெய்வமே, நீர் எங்களுக்கு வாழ்வு என்கிற கொடையை தந்திருக்கிறீரே, அந்த கொடையை நாங்கள் அர்த்தத்தோடு வாழ நமக்கு அருள் தாரும். இந்நாள் வரையில் நாங்கள் அர்த்தம் இழந்து வாழ்ந்த நேரங்களை எண்ணி பார்க்கிறோம். அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு புது வழியில் அர்த்தமுள்ள வாழ்க்கையை இன்றிலிருந்தாவது நாங்கள் தொடங்கிட நமக்கு அருள் தாரும் ஆண்டவரே. திருமுழுக்கு யோவானின் அந்த பிறப்பை நாங்கள் சிந்திக்கிற பொழுது எமது பிறப்பின் காரணம் என்ன என்பதையும் இன்றைய நாளில் ஆழமாக நாங்கள் சிந்தித்து அதற்கான வழிகளை நாங்கள் தேடி கண்டடைந்து ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வை, சீடத்துவ வாழ்வை, ஒரு ஏழ்மையின் வாழ்வை, ஒரு எளிமையின் வாழ்வை, நீதியின் வாழ்வை நாங்களும் வாழ அருள் தாரும். ஆமென்.